இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா, இந்த நேத்து வந்து ஜெயராஜ் பென்னிஸ் கேஸ்ல வந்து டபுள் டெத் சென்டர், அதாவது இரட்டை தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் தட். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2020 சிபிஐக்கு கேஸ் மாதிரி ஒரு 6 வருஷத்துல இந்த இது முடிஞ்சிருக்குன்னா ரொம்பவே சந்தோஷம். பட் ஆக்சுவலி இப்போ வந்து உடனே இதை தூக்கில போட்டுருவாங்கன்னா கண்டிப்பா அப்படி நடக்காது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். இப்போ வந்து இங்க மதுரை கோர்ட்ல கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஜட்மெண்ட் ட்ரையல் கோர்ட்ல கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே சென்னை கோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணுவாங்க. இல்லனாலுமே இவங்க அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணா சென்னை கோர்ட்லயும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணும். இந்த கன்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் நடக்கும்னு வைங்களேன். இதுக்கு அப்புறம் அங்க கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட், அதாவது டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணலாம். அங்க அப்பீல் பண்றாங்கன்னா மறுபடியும் அவங்க ரிவ்யூ பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இதுக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சாச்சு. 2 கோர்ட்லயுமே ஃபைனலா பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இவங்க குடியரசுத் தலைவர்கிட்டயோ இல்ல பிஎம்டையோ இவங்க வந்து மறுபடியும் ரெக்கமெண்ட் பண்ணி கருணை மனுவா அப்ளை பண்ணி அதுல இருந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதாவது தூக்கு தண்டனை நிறைவேறும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 8 to 10 வருஷம் நடக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தூக்கு தண்டனைங்கிறது உடனே ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இதுக்கு முன்னால நடந்த கேஸ்லயும் அப்படிதான் நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ரெட்டை தூக்கு தண்டனைங்கிறது எதுக்காகனா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், 2 வாட்டி ஹேங் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ரெட்டை தூக்கு தண்டனை அப்படிலாம் நடக்காது. ரெட்டை தூக்கு தண்டனைங்கிறது இப்போ ஜெயராஜன் ஒருத்தர், வெனிக்ஸ்னு ஒருத்தர், ரெண்டுமே 302 கேஸ்ல வரும்னு வைங்களேன். அப்போ வந்து இவங்க 2 பேரையும் தனித்தனியா கொலை பண்ணனால ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை, இன்னொருத்தருக்கும் தூக்கு தண்டனை. அந்த மாதிரி தான் ரெட்டை தூக்கு தண்டனைங்கிறது. அதே மாதிரி பெனால்ட்டி வந்து ஒரு 84,000 to 84 lakh to 55 lakh வரைக்கும் மேக்ஸிமம் டு மினிமம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க பேர்ல இருக்கிற பிஎஃப், இவங்க அக்கௌண்ட்ல இருந்தது, அந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க பேர்ல இருக்கிற வீடா இருக்கட்டும், இல்ல பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஏலத்துல விடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல, இப்ப இவங்க பேர்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னா, இவங்க ஒய்ஃப் பேர்ல வந்து வாங்கியிருப்பாங்க தெரியுமா. இப்ப அவங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எந்த வருமானமும் இருக்காது. பட் இவங்க வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க பேர்ல வாங்கும்போது. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க வந்து அவங்கள பினாமியா யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால அவங்க இதுல இருந்து எடுத்து மறுபடியும் அது வந்து நடந்துரும். அது இவங்களோட குழந்தைகிட்ட இருந்து மட்டும்தான் எதுவும் பறிக்க முடியாத தவிர, மற்றபடி கவர்மெண்ட் வந்து இவங்க ஒய்ஃப்ட இருந்தும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டிப்பா கொடுத்தா ஆகணும். அதே மாதிரி என்னன்னா, இது வந்து இப்ப எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் எடுக்கும்னா, ஒரு 14 நாள் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, இப்படி தூக்கில போட போறோம் அப்படின்னு டேட் குறிச்சு. தென் என்னன்னா, அவங்களோட வில்லு, அதாவது அவங்க விருப்பப்பட்டதை வந்து எழுதலாம், ஃபேமிலியை மீட் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான எல்லாத்தையும் முடிச்சுதான் டெத் சென்டென்ஸ் நிறைவேறும். பட் ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் தட். அது வந்து நடந்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். ஏன்னா கோர்ட்லயே ஜட்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க, இஸ் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ரேர் கேஸ் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒர்ஸ்டான கேஸ். சித்திரவதை பண்ணி கொன்னது. இது யாருக்கும் இனி நடக்கக்கூடாது. நான் ரொம்பவே ஹாப்பி கைஸ். நீங்களும் ஹாப்பியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க இதை பத்தி. அவ்வளவுதான் கைஸ், பாய். யாரோ யாரோ நீ யாரோ